பாருங்கள் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் கடுகுலாம் வெடிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 3, கருவேப்பிலை சிறிதளவு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள்தூள் சிறிதளவு, உப்பும் சேர்த்துடலாம். காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மூடி போட்டு நல்லா இடையில கிண்டி விடுவோம், இல்லைன்னா அடி உட்காந்துரும். அதனால் கிண்டி விடுவோம். தண்ணியெலாம் நல்லா இஞ்சட்டும். அடுத்து பாருங்கள் தண்ணியெலாம் இஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து முட்டையில் கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம் நம்ம. ஏன்னா காய்க்கு மட்டும் தானே போட்டிருக்கோம். அதனால் பாருங்கள் நடுவால் அப்படி உடச்சி ஊற்றி போட்டோம்னாக்கா முட்டையில் கரெக்டாக உப்பு பட்டுரும். அப்படியே உடனே கிண்டாமல் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கிண்டுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே நடுவாலேயே எனக்கு முட்டை வெந்துடும். பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான முட்டைக்கோஸ் பொரியல். முட்டை போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். தயிர் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் முட்டை வந்து சிம்மில் வச்சு தான் வேக வைக்கிறதுனால கொஞ்சம் ஏற்றி வச்சா தீஞ்சிடும். அதனால் சிம்மிலே தான் வச்சு நான் வேக வைக்கிறேன். நல்லா வேகட்டும் முட்டை. பாருங்கள் நல்லா டேஸ்டான முட்டைக்கோஸ் பொரியல். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ போலன்னு எப்படி இருக்குது முட்டைக்கோஸ் பொரியல். நல்லா முட்டையும் அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள். அந்த முட்டைக்கோஸோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.